ஆசிரியர் சங்கம் மற்றும் அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதி கல்வி அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சாவிடம் நாம் வினவினோம். சீருடை விநியோகத்தில் தாமதம் நிலவுமாயின் அவ்வாறு இடம்பெறாமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம். இதுபோன்ற தவறுகள் தாமதங்கள் குறித்து பெற்றோர்கள் அரசாங்கத்தை எண்ணி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என நான் எண்ணுகிறேன். இது நாட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதிசயமிக்க இலங்கையில் பங்காளர்களாக மாறுவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். பாடசாலை சீருடைகளை மார்ச் மாதத்தில் வலய கல்வி அலுவலகம் ஊடாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் பல நாடுகள் தற்போது பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளன. கடும் குளிர், வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலநடுக்கம் ஆகியன அவற்றுள் பிரதானமானவை என்பதுடன் இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக பலர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல நாடுகளின் வெப்பநிலை குறைவடைந்துள்ளமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக சைபீரியாவில் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடும் குளிர் காரணமாக அங்கு 10 மரணங்கள் பதிவாகியுள்ளன. பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரையில் வெப்பநிலை மறைபெறுமதியில் காணப்படும் என காலநிலை நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். எதிர்காலத்தில் பனிமலைகள் உருவாவதினால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கிற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகுமாறும் அந்த நாட்டு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக சைபீரியாவின் பல பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 70,000 பேர் தமது வீடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடும் குளிர் காரணமாக பாஸ்னியாவில் 6 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கடும் பனிப்பொழிவினால் அந்த நாட்டின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் உணவு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் பாஸ்னியாவின் விமானப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். கடும் குளிரான காலநிலை நிலவிய போதிலும் அதனை உரியவாறே எதிர்கொள்ளும் சிலர் வாழ்ந்து வருகின்ற கிராமம் ஒன்றை பற்றிய தகவல் ஜப்பானில் பதிவாகியுள்ளது. அந்த கிராமத்தில் உள்ள 12 பேரில் அதிகளவிலானோர் 60 வயதை தாண்டியவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கடும் குளிருக்கு முகம் கொடுப்பதற்கான முன் ஆயத்தங்களுடன் இவர்கள் பல வருடங்களாக வாழ்ந்து வருவதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாந்தைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் அபாய நிலையினை எதிர்நோக்கியுள்ளனர். பல ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளமையே இதற்கான காரணமாகும். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பலர் தமது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிலிப்பைன்ஸ் அதிகளவிலான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் ஒரு நாடாகும். 6.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று நேற்றைய தினமும் அங்கு பதிவாகியது. இந்த நிலநடுக்கத்தின் பின்னர் 700 அதிர்வுகள் பதிவாகியதோடு அதன் காரணமாக பல பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தில் 43 பேர் பலியானதுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக BBC உலக சேவை குறிப்பிடுகின்றது. நிலநடுக்கத்தின் பின்னர் மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் போன்ற சில ஆசிய நாடுகள் அதிக அளவு இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள போதிலும் ஏனைய நாடுகளில் இவ்வாறான பாரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை. இதேவேளை இலங்கையில் தற்போது நிலவும் பருவப்பேச்சு காலநிலை காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மலைநாட்டின் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் நிலவுகின்றன. இத்தாலியில் நிலவுகின்ற கடும் குளிருடனான காலநிலை காரணமாக இலங்கை பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளார். நேர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த ஆண்டனி நிஷாந்தகுமார் என்பவரே கடும் குளிரினால் உயிரிழந்துள்ளார். ஆண்டனி நிஷாந்தகுமார் இத்தாலியின் லோகா நகரில் வசித்து வந்தார். திருமணமான நிஷாந்த 3 பிள்ளைகளின் தந்தையாராவார். சுமார் 11 வருடங்களாக வெளிநாட்டில் வசித்து வருகின்ற நிஷாந்தவின் மனைவி மற்றும் பிள்ளைகளும் இத்தாலியிலேயே வசிக்கின்றனர். அவரது இறுதிக்கிரியை நாளைய தினம் இத்தாலியில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவரது மனைவி இலங்கையில் உள்ள உறவினர்களுக்கு அறிவித்துள்ளார். இனோவேக்ஸ் LED டிவி 24,900 தம்ரோ உத்தரவாதத்துடன்.
நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. அதிகார பகிர்வு தொடர்பில் இடதுசாரி முன்னணியின் நிலைப்பாடு என்ன? அது தொடர்பில் இன்றைய 13+ தொகுப்பு ஆராய்கின்றது. බලබෙදීම තමයි ජාතික ප්‍රශ්නයට තියෙන මූලිකම අවශ්‍යතාවය. මොකද සිංහල ජාතියට අමතරව තව ජාතියක් දෙමළ කතා කරන ඉන්නවා කියන පිළිගැනීමත් සමගම தேசிய பிரச்சினைக்கு அதிகார பகிர்வே அடிப்படை தேவையாக உள்ளது. சிங்கள இனம் தவிர்ந்த தமிழ் பேசும் மற்றுமொரு இனம் காணப்படுகின்றனர் என்ற அங்கீகாரத்துடன் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் தமது தேவைகளை தாமே நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சுயாட்சியை ஏற்படுத்துவது அவசியமாகும். அத்துடன் அதிகார பகிர்வின் போது மத்திய அரசின் அமைச்சரவையில் தமிழ், முஸ்லிம், பரங்கியர் ஆகிய இனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களின் அங்கத்துவம் தொடர்பில் இணக்கப்பாடொன்றுக்கு வர முடியுமாயின் அதிகார பகிர்வின் பின்னர் அந்தந்த பிராந்திய நிர்வாகங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக செனட் சபையொன்றை நிறுவுவது பயனுள்ளதாக அமையலாம். அதனால் அதிகார பகிர்வு அவசியமாகும். அதிகார பகிர்வின் பின்னர் தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான மேலும் பல நடவடிக்கைகளை எடுக்க முடியும். බලබෙදීමෙන් පසුව ජාතික එකඟතාවයේ සාර්ථක කර ගැනීම සඳහා තව තවත් පියවරයන් ගැනීමට හැකියාව තිබෙනවා. மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை அரசாங்கம் மீண்டும் பொறுப்பேற்க தயாராவதாக மேல் மாகாண சபை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டார். மேல் மாகாண சபையில் நாடு மற்றும் நகர திருத்தச் சட்டம் அரசாங்கத்தினால் நேற்று முன்வைக்கப்பட்டது. இந்த சட்டத்தினூடாக 13+ முன்வைக்கப்படவில்லை, 13- முன்வைக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தத்தினூடாக மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களில் சிலவற்றை மீண்டும் மத்திய அரசுக்கு பொறுப்பேற்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இன ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 13வது திருத்தத்திற்கு அப்பாலான ஒரு தீர்மானத்திற்கு அரசாங்கம் செல்கின்றமையை கடந்த காலங்களில் அவதானித்தோம். மறுபுறம் மறைமுகமாக மாகாண சபைகளிடம் உள்ள காணி அதிகாரங்கள் மற்றும் ஏனைய அதிகாரங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் முற்படுகின்றது. பூரணையுடன் பூச நட்சத்திரம் ஒன்று சேர்ந்த தைப்பூச திருநாள் இன்றாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் பண்ணையாளர்கள் இன்றைய நாளில் பட்டிப்பொங்கல் பொங்குவது மரபாகும். ஆத்திமரத்தில் மாடுகளை கட்டும் பாரம்பரிய சம்பிரதாயத்தை நினைவுகூரும் நோக்கில் இந்த நிகழ்வு வருடாந்தம் படுவான்கரை விவேகானந்தபுரத்தில் நடைபெற்று வருகின்றது. தாங்கள் வேளாண்மை ஊடாக பெறப்பட்ட அரிசியையும் தமது பசுக்கள் மூலம் பெறப்பட்ட பால், நெய், தயிர் ஆகியவற்றை கொண்டே பொங்கல் தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது தான் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் மட்டத்தில் உள்ளதாக தேசிய பேட்மிண்டன் வீரர் நிலுக்க கருணாரத்ன